கனா டிவி தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். லீடர் நீங்க எல்லாமே யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. நாளைக்கு படம் ரிலீஸ். சரவணா ஸ்டோர் ஓனர் லெஜண்ட் சரவணன் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்காரு. கருடன் படத்தோடைய இயக்குனர் RS துரை செந்தில்குமார் தான் படத்தை இயக்கியிருக்காரு. உண்மையிலேயே லீடர் படத்தோடைய ட்ரெய்லர் டீசர் மிரட்டலா இருக்கு. ஒரு அஜித், விஜய், ரஜினி, கமல் பெரிய ஹீரோக்கள் கமர்ஷியலா ஒரு படம் வந்தா எப்படி இருக்குமோ அதை தாண்டிய ஒரு பவர்ஃபுல் ஒரு கமர்ஷியலா இருந்தது. ஆனா கமர்ஷியல் படமா இருந்தாலும் கூட படத்தோட கதையை நம்ம எப்படி கணிக்க முடியுது அப்படின்னா, அப்பா மகளுடைய பாசத்தை ரொம்ப அழகா சொல்ற ஒரு படமா தான் நமக்கு தோணுச்சு. நானுமே உங்களை அப்பான்னு கூப்பிடுவேனால தன் மகளுக்காக எதை வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் ஏன் இந்த உலகத்துக்கு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு அப்பா. காரணம் மகள் மேல இருக்கிற பாசம். ஆனா அந்த கதையோட ட்விஸ்டா என்ன நமக்கு தோணுதுன்னா, உண்மையிலே அவங்க அப்பா மகள் இல்ல, வேறொரு மகளை தன் மகளாக நினைத்து கொண்டு இந்த உலகத்தோடு பாசத்துக்காக சண்டை போடுற ஒரு அப்பாவோட கதையா தான் தோணுது. படம் ஒரு பெரிய வெற்றி படமா மாறணும். லெஜண்ட் சரவணன் அவர்கள் இதுக்கு முன்னாடி லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு படம் ஹீரோ நடிச்சிருந்தாரு. அந்த படத்தை ஜேடி சரி, அதாவது சரவணா ஸ்டோருடைய ஆடு அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க பண்ண ஒரு முதல் படம் தான் லெஜண்டு. அந்த படம் எல்லாருமே பார்த்துருப்போம். கொஞ்சம் பேர்த்துக்கு தான் படம் பிடிச்சிருந்தது. நிறைய பேர் அதை ரொம்ப மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஏன்னா இவரெல்லாம் ஹீரோவா நடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. 50 வயசுக்கு மேல ஆகுது, பேரம்பேத்தி எடுத்துட்டு இவர் ஹீரோவா நடிக்கணுமா, இவர் ஹீரோவா நடிக்கணும் யாரு கேட்டாங்க அப்படிலாம் ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி விமர்சனம் இருந்தது. ஆனா அந்த ஹீரோ இருக்கார்ல சரவணன் சார், அதை பத்தி எதுவுமே அவர் துளி கூட கவலைப்படலை. தூக்கி போட்டு அவருடைய வேலையை அவர் செய்யறார். என்னன்னா எப்பவுமே அவருடைய பொருளை விற்கிறதுக்கான ஒரு விளம்பரத்துல அவர் வராரு, நடிக்கிறாரு. அதை எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது ஆனா அவர் அதை பத்தி அவர் வருத்தமே படாம அதை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டார். ரொம்ப பாசிட்டிவிட்டியா அவர் எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே, இப்ப என்ன நான் ஆடுல ஹீரோ வர்றதுதானே உங்களுக்கு பிடிக்கல, சரி நான் சினிமாவில் ஹீரோ வரேன், ஜெயிக்கிறேன், என் பொண்ணு என் கூட இருக்கணுங்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு கூட சண்டை போட்டு கூட ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு டயலாக். உண்மையிலே ஒரு அப்பாங்கிறவர் யாருமா தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக யார் கூட வேணாலும் சண்டை போடுவாங்க, இந்த உலகத்துக்கு கூட சண்டை போட்டு அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை தான் அந்த ட்ரெய்லர் நம்ம பார்த்துருப்போம். ட்ரெய்லர் உண்மையிலே ஒரு வெறித்தனமா இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாம் தியேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க போறோம். லீடர் படத்தோடைய டைரக்டர் உண்மையிலே ஒரு நல்ல சிறந்த டைரக்டர். வெற்றிமாறன்ட்ட அசிஸ்டண்டா இருந்தவர். முதல் படம் சிவகார்த்தியனை ஹீரோ வச்சு எதிர்நீச்சல் அப்படின்னு ஒரு ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காக்கி சட்டை, சிவகார்த்தியனை வச்சு 2வது படம் காக்கி சட்டை பண்ணாரு. தனுஷாரை வச்சு கொடி பண்ணாரு. அதுக்கப்புறம் கருடன் செம்ம ஹிட்டு. ஒரு நல்ல இயக்குனர் தான் லீடர் படத்தோடைய இயக்குனர். அதனாலவே நான் ரொம்ப நம்பிக்கையா சொல்றேன், இந்த படம் ஒரு நல்ல படமா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா, அப்பாவை பற்றிய ஒரு பாசத்தை பேசுகின்ற ஒரு படமா வரும்ன்றதுல எல்லளவும் நமக்கு சந்தேகம் இல்லை. பொதுவாகவே தமிழ் சினிமால ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபேமிலி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் அப்பா மகன், அப்பா மகள், இந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய படங்கள் ஜெயிச்சிருக்கு. தெரி அப்பா மகளுடைய பாசத்தை சொல்ற படம். ஹாப்பிராஜ், ஜிவி பிரகாஷ் நடிச்சு இப்ப தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிற படம் கூட அப்பா மகன் பாசத்தை சொல்ற படம் தான். லீடர் வருகின்ற 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.